அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, திருச்சியில நடந்த பரப்புரை கூட்டம் தான் சொல்லணும். வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மாண்புமிகு முதலமைச்சர், நம்மளோட இப்போதைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் நடத்தின தாவேகா தேர்தல் பரப்புரை அப்படிதான் சொல்லணும். இதை வந்து நன்றி தெரிவிக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க பண்ணாங்க. ஆனா அதுல முதலமைச்சர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே ஒரு தேர்தலுக்கு உண்டான பரப்புரை அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் தெளிவா சொல்றதா இருக்கு. முதலமைச்சரோட பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு குடிமகளா நான் என்ன எதிர்பார்க்கிறேன், என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள், அவங்க புதுசா ஆட்சி பொறுப்பேற்றிருக்காங்க, 1 மாசம் ஆகுது. இந்த 1 மாசத்துல எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, என்னென்ன மாதிரியான தீர்வுகளை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவர்கிட்ட வைக்கிறாங்க, இது எல்லாமே அவருக்கு தெரியுமா, தெரியலையா, இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கடந்து போறாரா அப்படின்றது தெரியல. பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. சரி, இதுல நன்றி சொல்றதுக்கு ஏன் அவர் திருச்சியை சூஸ் பண்ணணும்? அதாவது தேர்தலில் வெற்றி பெற்றுட்டாங்க, ஆட்சியும் அமைச்சிட்டாங்க. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் கூட தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நேர்ல போய் நன்றி தெரிவிக்க முடியாதவரா 1 மாசமா ரொம்ப பிஸியா இருந்த நம்ம சிஎம் ஏன் திருச்சிக்கு முதல் நன்றி தெரிவிப்பு கூட்டமா கூட்டியிருக்காரு அப்படின்னா, அங்க திரும்பவும் எலெக்ஷன் வரப்போது, இன்னும் அங்க நின்று ஜெயிச்சது அவர் தான். அவரு பெரம்பூர்லயும் நின்று ஜெயிச்சதுனால பெரம்பூர்ல அவரு கண்டினியூ பண்ண போறாரு, திருச்சியில ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ திருச்சியில திருப்பி எலெக்ஷன் வரப்போகுது. அந்த திருச்சியில வரப்போற எலெக்ஷன்லயும் திருப்பி தாவேக்கால யாரை நிறுத்துறாங்களோ அவங்க ஜெயிக்கணும். இதுதான் அவர் மைண்ட்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம தீய சக்தியான ஏடிஎம்கேல இருந்து ஒரு 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு தங்களை தூயவர்களா ஆக்கிக்கிறதுக்காக தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காங்க இல்லையா? அவங்க எங்கெங்க ரிசைன் பண்ணாங்களோ அங்கேயுமே திருப்பி எலெக்ஷன் இருக்கு. ஸோ அந்த எலெக்ஷனுக்கும் சேர்த்துதான் இந்த கேம்பெயின் போல இருக்கு. ஸோ இதுல அவரு என்ன பேசியிருக்காரு, நம்ம முதலமைச்சர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளை பத்தி பேசியிருக்காரா அப்படின்னா கிடையாது. தூர சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தூர சக்தி என்ன மாதிரியான சக்தி அப்படின்னா, இவர் அங்க திருச்சியில நடத்தின இந்த நன்றி அறிதல் கூட்டமா, அந்த கூட்டத்தின் காரணமா பொதுமக்கள் எவ்வளவு அவதிப்பட்டிருக்காங்க அப்படின்ற வீடியோஸ் நம்ம நிறையவே பாக்குறோம். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ் எல்லாம் நிறுத்தி குழந்தைங்களோட, இப்ப இருக்கிற வெயில் இந்த மாதிரியான காலகட்டத்துல 2 கிலோமீட்டருக்கு மேல மக்கள் நடந்து வந்திருக்காங்க, நடக்க வைக்கப்பட்டிருக்காங்க, நடந்து போக வச்சிருக்காங்க. இது வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம்? ஒரு முதல்வர் வராரு அப்படின்றதுக்காக பொதுமக்கள் அவரை தேர்ந்தெடுத்து அவரை சிஎம் ஆக்கின பொதுமக்கள் இவ்வளவு சஃபர் ஆகணுமா அப்படின்றது என்னோட முதல் கேள்வி. அதே மாதிரி அவர் பேசின எல்லா விஷயங்கள்லயும் அவர் சொல்றது பேசுறது எல்லாமே இன்னமுமே அவர் அந்த கட்சி கூட்டங்கள்ல பேசின அதே டோனை தான் மெயின்டைன் பண்றாரு. அதே மாதிரியான ஒரு பிளேம் பண்ற ஒரு மேனிபுலேட்டிவ் பிஹேவியரை தான் அவர் இன்னைக்கோ காட்டியிருக்காரு. சிஎம் சார், நீங்க தான் இப்போ தமிழ்நாட்டோட முதல்வர், ஒரு மாநிலத்தோட முதல்வர். நீங்க ஓட்டு போட்ட மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும், நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, அதை பத்தியெல்லாம் நீங்க ஏன் வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு மக்களே கேட்கிறாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களும் கேட்கிறாங்க, ஓட்டு போடாதவங்களும் உங்களை கேள்வி கேட்கறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் சேர்த்துதான் நீங்க இன்னைக்கு சிஎம். அது மட்டும் இல்லாம நீங்க வேணான்னு ஓட்டு போட்ட மக்களோட ஓட்டுக்களும் தான் இன்னைக்கு நீங்க ஆட்சி கட்டில உட்கார்ந்து இருக்கிறதுக்கான காரணமும். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். தற்கொலைன்னு சொன்னீங்களே, அந்த தற்கொலைங்க தான் இன்னைக்கு உங்களை கேள்விக்குறியாக்கி இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதாரமும் அவங்களோட இனி வரப்போற ஃபியூச்சர், இந்த 5 வருஷத்துக்கான வாழ்க்கையும் தான் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா, நாங்க வந்து 1 மாசம் கூட ஆகல, 6 மாசம் நாங்க அமைதியா இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அமைதியா இருக்கோம்னு சொன்னாங்க, ஆனா வந்த உடனே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க பேசியிருக்கீங்க. 6 மாசம் உங்களுக்கு டைம் அப்படின்றது வந்து நீங்க சொன்ன விஷயங்களை நிறைவேற்றுறதுக்கும் நிர்வாக ரீதியான விஷயங்களை பண்றதுக்கும் தான். சட்ட ரீதியான விஷயங்கள், அதாவது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைக்கோ இல்ல மக்களோட அன்றாட தேவைகளுக்கு தேவையான பிரச்சனைகளுக்கோ யாரும் எதுவும் பேசக்கூடாது. 6 மாசம் வரைக்கும் வேடிக்கை பார்க்கணும்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. மக்களுக்கான பிரச்சனைகள் ரைஸ் ஆகும்போது மக்களும் வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க,
உங்க எதிர்க்கட்சிகளும் உங்களை கேள்விகள் கேட்பாங்க. நீங்க பதில் சொல்லணும், நீங்க தீர்வு கொடுக்கணும். ஏன்னா பதில் சொல்ற இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது டிஎம்கே திமுகன்னு நீங்க மூச்சுக்கு 300 தடவை சொல்லி சொல்லி பேசுனீங்களே, ஏன் நீங்க மத்தவங்க யாரையும் விமர்சிக்க மாட்டீங்க அப்படின்னு அப்போ உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஆளுங்கட்சியை தான் விமர்சிக்க முடியும், எப்படி ஆட்சியில் இல்லாதவங்களை நான் விமர்சிக்க முடியும்னு கேட்டீங்க. யூர் ரைட். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறது யாரு? நீங்க தான் முதலமைச்சர், உங்களை சார்ந்தவங்க தான் அமைச்சர்கள். உங்க அமைச்சர்கள் பண்ற வேலைக்கும் சேர்த்து உங்களை தான் கேள்வி கேட்பாங்க. நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க. அப்புறம் ஒரு தமிழ்நாட்டோட முதல்வர் என்ன மாதிரி பேசுறீங்க, என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள செட் பண்றீங்க அப்படின்றதுல நீங்க கவனமா இருக்கணும். உங்களுக்கு யார் இந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தாங்க, யாரு சொல்லி கொடுத்தாங்க, எதை நீங்க அங்க பேசுறீங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு முதல்வர் பேசி முதல்ல பாக்குறோம். என்னன்னா கவர்ச்சி அப்படிங்கிறாங்க. நான் என்ன அப்படின்ட்டு ஒரு பாஸ் விடுறீங்க, ஒரு கேப் விடுறீங்க. அந்த கேப்ல நாங்க என்ன ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் நீங்களே சொல்லிடுங்களேன். நீங்க சொன்ன மாதிரி உங்களை நீங்க உங்களை நம்பி இருக்கிற என்னோட குட்டி நண்பா நண்பீஸ் அப்படின்னு சொல்லி மேனிப்புலேட் பண்ணி அவங்களெல்லாம் ஓட்டு கேட்க வச்சிங்கல்ல, சின்ன சின்ன பசங்க, அவங்களும் தானே இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்கள பத்தின கன்சர்ன், உங்களோட கன்சர்ன் இதுதானா? பாஸ் விடுறீங்க சிஎம் சார், அந்த இடத்துல என்ன ஃபில் பண்ணணும்? அதுக்கப்புறம் எனக்கு வாயில வேற நல்லா வந்துரும்னு சொல்றீங்க. இது ஒரு முதலமைச்சர் பேசுறதுக்கான ஒரு நல்ல விஷயமா, ஒரு தரமான விஷயமா? எப்படி நீங்க அப்படி பேசலாம்? எதுக்காக நீங்க அந்த மாதிரி பேசுறீங்க? யாரு சொல்லி நீங்க அந்த மாதிரி பேசுறீங்க? முதல்வரா மக்களோட பிரச்சனையை நீங்க எதுவுமே பேசல, எனக்கு வாயில நல்லா வந்துரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் வரும். அப்போ நீங்க என்ன பேச நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி தரமற்ற பேச்சுக்களை நீங்க பேசுறீங்க அப்படின்றதுதான் நீங்க உங்க ஃபாலோவர்ஸை கைட் பண்றீங்களா? சோசியல் மீடியால எல்லா இடத்துலயும் அபியூஸ் பண்ணிட்டு திரியிறாங்கல்ல உங்களோட ஃபாலோவர்ஸ், தாவேக ஆதரவாளர்கள், அப்புறம் உங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ். நீங்க கூட தேங்க்ஸ் சொன்னீங்களே உங்க பதவியேற்பு விழால. அவங்க எல்லாருமே இவ்வளோ அபியூசிவான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேக் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்க. இங்க மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்கள்ல மற்ற மொழிகளையும் சேர்த்து ஃபேக் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்க. இதையெல்லாம் அப்ப நீங்க சொல்லிதான் அவங்க பண்றாங்களா அப்படின்ற கேள்வியும் அப்படின்ற ஒரு கொஸ்டினும் எங்களுக்கு வருது நீங்க இந்த மாதிரி பேசுனதை பார்த்ததுக்கு அப்புறம். அப்புறம் மக்களே சொல்றாங்க, நாங்க உங்களை விமர்சனம் பண்றவங்கள நாங்க பாத்துக்கிறோம், ஆட்சியை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்களே. உங்களை விமர்சிக்கிறவங்களை நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னது யாரு சிஎம் சார்? அவங்கள கொஞ்சம் எங்களுக்கு அடையாளப்படுத்த முடியுமா? ஏன்னா நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நாங்க உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்கள நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க உங்களோட ரூட் அப்படின்ற உங்க சப்போர்ட்டிவ் சிஸ்டம்ல இருக்கிறவங்க தான், உங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். அசிங்கமா பேசுறதும் அசிங்கமா கமெண்ட்ஸ் பண்றதும் ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றதும் நீங்க செய்யாத வேலைகளையும் நீங்க தான் செஞ்சதா ஃபேக்கா ப்ரமோட் பண்றதும் அவங்க தான். அது மட்டும் இல்லாம நீங்க என்னெல்லாம் சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களோ, என்னால இது இப்ப இருக்கிற ஆட்சி தீய சக்தி, நான் தான் தூய சக்தி, எல்லாத்தையும் மாத்த போறேன், எல்லாமே உங்களுக்கு செய்ய போறேன், உங்களை நான் சந்திக்க வருவேன், ஜெயிச்ச உடனே உங்களை நான் சந்திக்க வருவேன், வீடு வீடா வருவேன், இப்படியெல்லாம் நீங்க சொன்னீங்க. நீங்க இது எதையுமே செய்யல. ஆனா செய்யாம இருக்கிறதுக்கும் நீங்க திமுகவை தான் பழி போடுறீங்க. வர்றதுக்காக தான் நீங்க திமுக மேல பழிய போட்டு வந்தீங்க. வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி உங்க கையில தானே இருக்கு சிஎம் சார். ஏன் நீங்க அதை பயன்படுத்தி நீங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது? நீங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் ஏன் நிறைவேற்றக்கூடாது? அதுக்கும் ஏன் திமுகவையே கையை காட்டிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லை அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்கோங்க. அப்புறம் உங்க மினிஸ்டர்ஸ், நீங்க தேர்ந்தெடுத்திருக்க அமைச்சர்கள், அவங்க எல்லாருமே உங்களை மாதிரியே ரீல்ஸ்லயே அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நீங்க ரீல்ஸ்லயே அரசியல் பண்ணி ஆட்சிக்குள்ள வந்தீங்க இல்லையா? அந்த மாதிரி ரீல்ஸ்லயே 5 வருஷம் அரசாங்கத்தையும் நடத்திடலாம் அப்படின்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே மக்களுக்கு நடுவுல பேசப்பட்டு இருக்கு. உங்களை நீங்க என்ன வேணா பண்ணுங்க, உங்களை விமர்சிக்கிறவங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க உண்மையான மக்கள் கிடையாது, மாற்றத்துக்காக ஓட்டு போட்ட மக்கள் கிடையாது. அந்த மாற்றத்துக்காக ஓட்டு போட்ட எல்லா மக்களுமே இன்னைக்கு தெருவுல நிக்கிறாங்க. எதுக்காக நிக்கிறாங்கன்னா, கரண்ட் இல்ல, குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறோம், கரண்ட் சரியா இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற பேசிக் நீட்ஸ். தண்ணி இல்ல, மெயினா தண்ணி கேட்டு குடமா எடுத்துக்கிட்டு போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம்
இறங்கி உங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களை நம்பிதானே நாங்க ஓட்டு போட்டோம், நீங்க மாற்றத்தை கொடுப்பீங்கன்னு நாங்க நம்பினோமே, நீங்க எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி நீங்க ஓட்டு கேட்டீங்களே, எங்க பேரன் சொன்னான்னு ஓட்டு போட்டோமே, பேத்தி சொன்னான்னு ஓட்டு போட்டோமே, எங்க பசங்க கேட்டாங்கன்னு ஓட்டு போட்டோமே, நீங்க தானே மாற்றத்தை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, நீங்க தானே எங்களுக்கு எல்லாமே நல்லதா பண்றேன்னு சொன்னீங்க, உங்களை நம்பி ஓட்டு போட்டோமே, எங்களுக்கு பதில் சொல்லுங்க, எங்க பிரச்சனையை தீர்த்து கொடுங்க, எங்களுக்காக வந்து நில்லுங்க, வாங்க அப்படின்னு உங்களை கூப்பிடுறாங்க சிஎம் சார். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நீங்க அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. பிரஸ் உங்களை கேள்வி கேட்டா கூட நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. நான் ஏன் உனக்கெல்லாம் பிரஸ் மீட் கொடுக்கணும், நான் ஏன் உனக்கெல்லாம் பதில் சொல்லணும், என்ன ஆட்டிடியூட் அது? நீங்க இந்த மாதிரி பண்றது என்ன மாதிரி உங்களை வந்து மக்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குது அப்படின்ற அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கா? நீங்க இந்த மாதிரி பிரஸ் அவாய்ட் பண்ண உங்களுக்காக ஓட்டு போட்டவங்க, நீங்க உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டவங்களை கூட விடுங்க, ஆனா உங்களுக்காக ஓட்டு போட்டவங்க, உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்க, அந்த மக்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க கன்வே பண்ண விரும்புறீங்க சிஎம் சார்? அதனால இனிமேவும் திமுக திமுக திமுகன்னு திமுக மேலேயே பழிய போட்டு 5 வருஷத்தை ஓட்டலாம் அப்படிங்கிற உங்க மனப்பால் குடிக்கிற வேலையை தள்ளி வச்சுட்டு இறங்கி மக்களுக்காக வேலை செய்யுங்க. நீங்க அமர்த்தி இருக்கிற அமைச்சர்களையும் மக்களுக்காக வேலை செய்யறதுக்கு சொல்லி கொடுங்க, அவங்களுக்கு கிளாஸ் எடுங்க, அவங்களுக்கு அவங்க அமைச்சர்கள்னா என்னன்னு சொல்லி கொடுங்க, அவங்களுக்கான துறைகள்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுங்க. வால்வோ பஸ் இருக்கு, கவர்மெண்ட் கிட்ட வால்வோ பஸ் இருக்குங்கிறதே அந்த போக்குவரத்து துறையை சேர்ந்த அமைச்சருக்கு தெரியவே இல்லைங்க. நியூஸ்ல வந்து மக்கள் பாக்குறாங்க அதையெல்லாம். நாங்க எம்எல்ஏ யாருன்னு தெரியாம ஓட்டு போட்டோம், இப்ப போய் எம்எல்ஏவை கேட்க சொல்றாங்க, எங்களுக்கு எம்எல்ஏ யாருன்னு தெரியலன்னு மக்கள் சொல்றாங்க. அப்ப இந்த குறைகள் எல்லாம் தீர்க்க வேண்டியது நீங்க கிடையாதா? இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க வேண்டியது நீங்க கிடையாதா? 5 வருஷமா நீங்க மேனிபுலேட்டிவா ஒரு விஷயத்த பண்ணி நீங்க ஆட்சிக்கு வந்த மாதிரி இதே மாதிரி பிளேமிங் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இந்த 5 வருஷத்தை ஓட்ட போறீங்களா அப்படின்றதையும் நீங்க மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மேலும் இனி வர வீடியோஸை நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நன்றி.